ஐம் ஸ்ரீதேவி. நான் சென்னையிலேருந்து வரேன். 2024 கம்ப்ளீட் பண்ண காலேஜ். நான் இப்போ வந்து எஸ் பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன் சேல்ஸ் ஆஃபீஸராக. 3 lakhs per annum பேக்கேஜில் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் கரியர் சூஸ் பண்ணுறதுக்கு பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணேன். அப்போது வந்து நான் அதை பற்றி சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் வெரண்டா ஃபயர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து நான் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் பேட்ச் போத் சஜஷன் பண்ணாங்க. நான் சூஸ் பண்ணது வந்து ஆஃப்லைன். பிகாஸ் அதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்கலாம், இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம்னு நான் வந்து ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் சூஸ் பண்ணேன். வெரண்டா ஃபயரில் வந்து போத் கம்யூனிகேஷன் அண்ட் பிஎஃப்எஸ்ஐ கிளாஸ் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் கிளாஸில் வந்து நான் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்கணுமோ அந்தளவு ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கிட்டேன். பிஎஃப்எஸ்ஐயில் வந்து பேங்கிங் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் வந்து காசா, அப்புறம் ஆர்பிஐ பாலிசிஸ், என்ஆர்ஐ அதெல்லாம் வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். பிஎஃப்எஸ்ஐ கிளாஸ் வந்து எனக்கு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ட்ரைனிங் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியான எஸ் பேங்க்லேயே செலக்ட் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெரண்டா ஃபயருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு வெரண்டா ஃபயர்.